உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். முன்ன மாதிரியே திரும்பி சங்கிலியார்கிட்ட போனார் பரமசிவன். பெண்ணே, சுந்தரன் உனக்கு சபதம் செஞ்சு தர ஒத்துக்கிட்டான். அவன் நம்ம சன்னதியில் சபதம் செஞ்சு தரேன்னு கூப்பிட்டா நீ அதுக்கு ஒத்துக்காம மகிழ மரத்துக்கு கீழே சபதம் செஞ்சு தரணும்னு கேளுன்னு சொல்லி மறைஞ்சார். சங்கிலியார் ஆச்சரியத்தோட கண்ணு முழிச்சாங்க. பரமசிவனோட திருவருளை நினச்சி அவங்களுக்கு தூக்கமே வரல. பக்கத்தில் படுத்திருந்தா அவங்களோட தோழிகளை எழுப்புனாங்க. தனக்கு கனவுல பரமசிவன் சொன்னதையெல்லாம் அவங்க கிட்ட சொன்னாங்க. அவங்க பயத்தோடையும் ஆனந்தத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் சங்கிலியாரை கும்பிட்டாங்க. திருப்பள்ளி எழுச்சிக்கு பூ கட்டி தோழிகளோடு எடுத்துட்டு கோயிலுக்கு போனாங்க. சங்கிலியாருக்கு சபதம் செஞ்சு கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு முன்னாடியே அங்கே வந்து அவங்கள எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். சங்கிலியாரை பார்த்ததும் அவங்க கிட்ட போனார். தன்கிட்ட பரமசிவனார் சொன்னதை சொன்னார். அதுக்கு சங்கிலியார் எதிர்பார்த்த ஒன்றும் சொல்லாமல் வெட்கப்பட்டபடி தோழிகளோட கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்க பின்னாடியே போனார். பெண்ணே, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சபதம் செய்ய சுவாமி சன்னதிக்கு வான்னு சொன்னார். சங்கிலியார் தான் கண்ட கனவை தோழிகள் கிட்ட சொன்னதுனால அவங்க சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட, சுவாமி, இந்த சபதத்தை நீங்கள் சிவ சன்னிதானத்தில் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரமசிவன் செய்கை தெரியாமல், பெண்களே, நான் வேற எங்கே சபதம் செஞ்சு தரணும்னு கேட்டார். அதுக்கு அந்த தோழிகள் மகிழ மரத்துக்கு கீழே சபதம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சார் சுந்தரமூர்த்தி நாயனார். இவங்க சொல்கிறத ஏற்றுக்கலைன்னா கல்யாணம் நடக்காது. அதனால் இதுக்கு உடன்பட்டு தான் ஆகணும்னு துணிஞ்சு அப்படியே செய்யலாம் வாங்கன்னு சொல்லி அவங்களோட மகிழ மரத்துக்கிட்ட போனார். சங்கிலியார் பார்க்க அந்த மகிழ மரத்தை 3 தடவை சுற்றி வந்தார். உன்னை நான் பிரியேன்னு சபதம் செஞ்சு கொடுத்தார். அதை பார்த்து சங்கிலியார் மனசு கலங்கி போனாங்க. கடவுளோட உத்தரவுனால பாவி நான் இதை பார்த்தேனேன்னு துக்கப்பட்டு ஒரு பக்கம் மறைஞ்சு நின்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சபதம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் இறைவனை ஸ்தோத்திரம் சொல்லி கும்பிட்டு திரும்பினார். அதுக்கப்புறம் சங்கிலியார் பூ மண்டபத்துக்குள்ளே இருக்க தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு பரமசிவன் தனக்கு அருள் செஞ்சதை நினச்சி அவரை கும்பிட்டு விடியிறப்போ கன்னிமாடத்துக்கு திரும்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே இறைவன் திருவொற்றியூரில் இருக்கிற தன் தொண்டர்கள் கனவுல தோன்றி நம்மோட அடியாரான சுந்தரனுக்கும் சங்கிலியாருங்கிற கன்னிகைக்கும் கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு உத்தரவு போட்டு மறைஞ்சார். அவங்களும் அந்த உத்தரவின்படியே சந்தோஷமாக எல்லா ஜனங்களோடையும் சேர்ந்து மகா அலங்காரத்தோட சங்கிலியாரை சுந்தரமூர்த்திக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் சங்கிலியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த ஊர்லேயே வாழ்ந்தாங்க. திருவாரூரில் இருக்கிற வீதி விடங்க பெருமாளோட வசந்தோத்சவ காலம் நெருங்குற சமயம். வன்மீகநாதரை இவ்வளவு காலமும் மறந்திருந்தேனேன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் மேலே திருப்பதிகம் பாடினார். கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் அந்த இறைவனோட நினைப்பு வந்தது. திருவாரூருக்கு போக நினைச்சார். கோயிலுக்குள்ளே போனார். சுவாமியை கும்பிட்டார். திருவொற்றியூரை விட்டு கிளம்பினார். அவர் சபதத்தை மீறினதுனால அவரோட 2 கண்கள்லையும் பார்வையை இழந்தார். நாயனார் அதிர்ச்சி அடைஞ்சார். சபதத்தை மீறினதுனால தனக்கு இது நிகழ்ந்ததுன்னு உணர்ந்தார். இந்த கஷ்டத்தை போக்க இறைவனை பாடுவேன்னு துணிஞ்சு அழுக்கு மேய்கொடும்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார். அப்படியும் இறைவன் அவர் துயரத்தை போக்கலை. இருந்தாலும் திருவாரூருக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஒரு சிலர் அவருக்கு முன்னாடியே வழிகாட்டிகிட்டே போக அவங்களுக்கு பின்னாடியே இவர் திருமுல்லை வாயிலுக்கு போனார். அங்கே சுவாமியை கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார். பழமையும் புகழும் நிறைஞ்சவர் திருமுல்லை வாயிலில் இருக்கிற பரமசிவம். அந்த இறைவன் தொண்டைமானுக்கு அருள் புரிஞ்சவர். தொண்டை நாட்டில் ஓணன் வாணன் 2 குறும்பர்கள் மக்களை கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்கள அழிக்கிறதுக்காக தொண்டைமான் படையோடு போனார். குறும்பர்கள் ஒளிஞ்சிட்டு தொண்டைமான் படையை துரத்த பூதத்தை ஏவினாங்க. அதனால் தொண்டைமான் திரும்ப நேரிட்டது. திரும்பி யானையில் வந்துட்டு இருந்தப்போ யானை காலில் சிக்கின முல்லை கொடியை தன் வாளால் வெட்டினார். அங்கே கீழே இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மேலே வாள்பட்டு ரத்தம் பீரிட்டு வந்தது. இறைவன் உணர்ந்த மன்னன் வாளால் தன் கழுத்தை அறுத்துக்க இருந்தப்போ இறைவன் காட்சி கொடுத்து, மன்னா, வாளால் வெட்டுப்பட்டாலும் மாசில்லா மணியாக இருப்போம், கவலைப்படாத, நந்தி துணையோட போர் புரிஞ்சு வெற்றி பெறுவாய்ன்னு சொல்லி மறைஞ்சார். தொண்டைமான் நந்தி துணையோட குறும்பர்களை ஜெயிச்சு திருமுல்லை வாயில்ல இறைவனுக்கு திருக்கோயில் கட்டினார். அந்த இறைவன் கிட்ட தன் கஷ்டத்தை போக்கணும்னு சுந்தரமூர்த்தி நாயனார் கும்பிட்டார்.